எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். போகி என்றாலே நம் நினைவுக்கு வரும் வாசகம் இதுதானே. மார்கழி மாதம் நிறைவடையக்கூடிய நாள் போகி பண்டிகை. அடுத்ததாக தை மாதம் பிறக்கப் போகின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த தை மாதம் பிறந்ததும் உங்கள் வாழ்விற்கு நிச்சயம் நல்ல வழி பிறக்கும். இது நாள் வரை நீங்கள் தொடர்ந்த துன்பங்கள் எல்லாம் இந்த தை திருநாளிலிருந்து உங்களை விட்டு நீக்கி விடுவான் இறைவன். அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நாள் வாழ்த்துக்கள். போகி என்றாலே வீட்டு வாசலில் பழைய பொருட்களை எல்லாம் போட்டு எரித்து கொண்டாடுவது நம்முடைய வழக்கம். அந்த பொருட்களில் தயவு செய்து யாரும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள், கவர்களை போட்டு எரிக்க வேண்டாம், டயர்களை போட்டு எரிக்க வேண்டாம் என்ற வேண்டுதலையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். பழைய பாய், துடைப்பம், தேவையற்ற துணிகள் இவைகளை தான் போட்டு எரிக்க வேண்டும். துடைப்பத்தில் பிளாஸ்டிக் பாய் இவைகளை போட்டு எரிக்கக்கூடாது. இந்த போகி பண்டிகை எளிமையான முறையில் நம்முடைய வீட்டில் எப்படி கொண்டாடுவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்மை பிடித்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் போகி பண்டிகை அன்று குளிக்கும் தண்ணீரில் எந்தெந்த பொருட்களை சேர்ப்பது, வீட்டில் இருக்கும் தரித்திரம் வெளியேற வேண்டும் என்றால் அந்த தீர்த்தத்தை எந்தெந்த இடத்தில் வீடுகளில் தெளிப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகி பண்டிகை நாளைய தினம் 14/1/2026 அன்று அதிகாலை 4:30 மணிக்கு முன்பாகவே போகியை உங்களுடைய வீட்டில் குளித்துவிட வேண்டும். தேவையற்ற பொருட்களை எல்லாம் வெளியில் போட்டு நெருப்பு மூட்டி இறைவனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த போகி கொளுத்தக்கூடிய விஷயத்தை வீட்டில் இருக்கும் ஆண்கள் செய்வது மிகவும் சிறப்பு. வீட்டில் குழந்தைகள் மற்றும் மற்றவர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் போகி கொளுத்திய பிறகு அவர்களை கண்விழிக்க செய்து இந்த போகி அக்னியை ஒருமுறை பார்க்க சொல்வது ரொம்ப நல்லது. போகி நெருப்பை பார்த்த பிறகு திரும்பவும் போய் படுத்து தூங்கக்கூடாது. முதலில் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் குளித்து விட வேண்டும். ஒரு சொட்டு நல்லெண்ணெயை உச்சந்தலையில் வைத்து குளிக்க வேண்டும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் நல்லெண்ணெய் வைத்து போகி என்று தலைக்கு குளிக்கலாம். அதன் பிறகு போகி என்று கட்டாயம் வீட்டை எல்லாம் துடைத்து சுத்தம் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் அடுத்த நாள் தை திருநாள் வரவிருக்கிறது. ஆகவே வீட்டை சுத்தம் செய்து கழுவி மொழிகி விடுங்கள். பூஜை அறை எல்லாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சில பேருக்கு இந்த போகி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கும். சில பேருக்கு மாரியம்மன் வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன வழக்கம் இருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள். கூடவே ஒரு பித்தளை சொம்பு அல்லது செம்பு சொம்பு அல்லது சில்வர் சொம்பு எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் சுத்தமான குடிக்கின்ற தண்ணீர், கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் கோமியம் கிடைத்தால் சேர்த்து கொள்ள வேண்டும். இதோடு வேப்பிலை, மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு ஒரு தீர்த்தத்தை தயார் செய்து பூஜை அறையில் வைத்து எங்கள் வீட்டை பிடித்த பீடை இன்றோடு ஒழிய வேண்டும் என்று குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிறகு இந்த தீர்த்தத்தை மா இலை அல்லது வெற்றிலை வைத்து வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். போகி என்று காலை இந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளித்தாலும் சரி அல்லது மாலை இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஆக மொத்தத்தில் போகி என்று இந்த தீர்த்தத்தை தயார் செய்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். மீதம் இருக்கும் தீர்த்தத்தை கொண்டு போய் செடி கொடிகளுக்கு கீழே ஊற்றிவிடுங்கள். இவ்வாறு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயம் செய்தால் உங்கள் வீட்டை பிடித்திருந்த தரித்திரம் விலகும். தையிலிருந்து வழி பிறக்கும் என்று சொல்வது உங்களுக்கு சாத்தியப்படும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.